குருகுலவாசம் முடிந்த பின்பு குருவிடம் விடை பெற்று செல்வதற்கு குருவை சீடன் நாடி வந்தான். குருமுன் குனிந்து பணிந்து நின்றான். சீடரின் பக்குவம் அறிவதற்கு சின்னதை குரு ஒரு பரீட்சை வைத்தார். கையில் பழம் ஒன்றை அவர் எடுத்தார். கத்தியை கொண்டு வா என உரைத்தார். குடிலுக்குள் சீடன் ஓடி சென்றான். கூறிய கத்தியை கொண்டு வந்தான். பிடியை அவர் பக்கம் நீட்டி நின்றான். நுனியை தன் பக்கம் பிடித்திருந்தான். சீடனின் செயலை குரு பார்த்தார். சிந்தை குளிர்ந்தார், திருப்தியுற்றார். பக்குவம் வந்ததை அறிந்து கொண்டார். பாலகன் அவனுக்கு ஆசி தந்தார். கத்தியை நீ தந்த விதத்தினிலே கண்டு கொண்டேன் உன் பக்குவத்தை. நுனியை உன் பக்கம் பிடித்திருந்தார். கை பிடியை என்னால் நீட்டி நின்றார். ஆபத்தான விஷயங்களை அடுத்தவரிடத்தில் தள்ளாத பொதுநல பண்பை பெற்றுவிட்டாய். நீ பூரண கல்வியும் கற்றுவிட்டாய். பிறர் நலம் பேணும் நற்பண்பை பெறுவதே கல்வியின் பயனாகும். அந்த பயனை நீ அடைந்து விட்டாய். அறிவுள்ள மனிதனாய் விளைந்து விட்டாய் என்றே குரு நல்ல வாழ்த்து சொல்லி இனிதாய் அவனுக்கு விடை கொடுத்தார். நாமும் பிறர் நலம் பேணிடுவோம். நல்லதோர் மனிதனாய் விளங்கிடுவோம். நாமும் பிறர் நலம் பேணிடுவோம். நல்லதோர் மனிதனாய் விளங்கிடுவோம். குருகுலவாசம் முடிந்த பின்பு குருவிடம் விடை பெற்று செல்வதற்கு குருவை சீடன் நாடி வந்தான். குருமுன் குனிந்து பணிந்து நின்றான். சீடரின் பக்குவம் அறிவதற்கு சின்னதை குரு ஒரு பரீட்சை வைத்தார். கையில் பழம் ஒன்றை அவர் எடுத்தார். கத்தியை கொண்டு வா என உரைத்தார். குடிலுக்குள் சீடன் ஓடி சென்றான். கூறிய கத்தியை கொண்டு வந்தான். பிடியை அவர் பக்கம் நீட்டி நின்றான். நுனியை தன் பக்கம் பிடித்திருந்தான். சீடனின் செயலை குரு பார்த்தார். சிந்தை குளிர்ந்தார், திருப்தியுற்றார். பக்குவம் வந்ததை அறிந்து கொண்டார். பாலகன் அவனுக்கு ஆசி தந்தார். கத்தியை நீ தந்த விதத்தினிலே கண்டு கொண்டேன் உன் பக்குவத்தை. நுனியை உன் பக்கம் பிடித்திருந்தார். கை பிடியை என்னால் நீட்டி நின்றார். ஆபத்தான விஷயங்களை அடுத்தவரிடத்தில் தள்ளாத பொதுநல பண்பை பெற்றுவிட்டாய். நீ பூரண கல்வியும் கற்றுவிட்டாய். பிறர் நலம் பேணும் நற்பண்பை பெறுவதே கல்வியின் பயனாகும். அந்த பயனை நீ அடைந்து விட்டாய். அறிவுள்ள மனிதனாய் விளைந்து விட்டாய்.
வாழ்த்து சொல்லி இனிதாய் அவனுக்கு விடை கொடுத்தார். நாமும் பிறர் நலம் பேணிடுவோம், நல்லதோர் மனிதனாய்